ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போ ஸ்கூல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என் பாடி ஆட்டோமேட்டிக்காக லேட்டாக தான் எந்திரிக்குது. நான் அன்றைக்கி 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஸோ லெஃப்ட் ஓவர் எல்லாம் இருந்தனால லஞ்சுக்கு அதே வச்சுட்டு பொரியல் ரசம் மட்டும் செஞ்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேலை இல்லைன்னா எவ்வளோ டைம் நம்மளுக்குன்னு இருக்குது. ஏன்னா நான் மெதுவாக தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன். 7 o'clock எந்திரிச்சேன். 8 o'clock எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிட்டேன். பொரியல் ரசம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அந்த டைம்லேயே அப்பப்போ கொஞ்சம் பாத்திரத்தையும் அப்பப்போ கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இந்த ஸ்கூல் இருக்கும்போது மட்டும் ஏன் தெரியல, இருக்கிற 2 மணி நேரம் டைமும் ஏதோ 1 மணி நேரம் போகிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சா கூட. வீக்கெண்டில் நாங்கள் காஸ்கோ போயிருக்கும்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா சாண்ட்விச் பிரெட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு லீவுன்றதுனால அப்பப்போ ஏதாச்சும் பசிக்குதுன்னு கேட்கும்போது ஏதாச்சும் சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து 30 பிரெட் அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு 2-3 டைம் வரும். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு அவக்காடோ அதெல்லாமே வச்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சுட்டு அது நீங்கள் 2 சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோவா சீக்கிரம் பசிக்காது. இதோட ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பேலன்ஸ்டாக. பாய்.